السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து முக்தாராத்தும் மின் அதபில் அரபு, அரபி இலக்கியங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் என்ற இந்த கிதாபை நாம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய முதலாவது பாகத்தை அல் ஜுஸ்உல் அவ்வல், முதலாவது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நூல் அஃசலுல் உலமா 3ஆம் ஆண்டிற்கான ஒரு மிக முக்கிய பாடநூல் என்பதால் நமது ஜாமியா ரகீப் கல்வி அறக்கட்டளை சார்பாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. எனவே எங்களுடைய இந்த சேவைகள் தொடர்ந்து நடப்பதற்கு உங்களுடைய ஆதரவுகளை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பமாக இந்த நூலின் அறிமுகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த நூலின் ஆசிரியரின் பெயர் அல் அல்லாமத்துல் உஸ்தாத் அபுல் ஹசன் அலி அல் ஹசனி அன் நதிவி. இந்த புத்தகத்தின் பெயர் முஸ்தாராத்தும் மின் அதபில் அரபு, கலை இலக்கியம் உரைநடை. இந்நூலின் ஆசிரியர் குறித்து நான் பார்ப்போம். இவர்களுடைய பெயர், வம்சம், பிறப்பு, இதர நூல்கள் இறப்பு, இவ்விஷயங்களை குறித்து நாம் பார்ப்போம். இஸ்முஹு, அவருடைய பெயர், அதாவது இந்த ஆசிரியருடைய பெயர் அல் அல்லாமத்துல் உஸ்தாத் அபுல் ஹசன் அலி இப்னு அப்துல் ஹை இப்னு ஃபஹ்ருத்தீன் அல் ஹசனி. அல் அல்லாமா, அல்லாமா என்றால் பேரறிஞர் என்று சொல்வார்கள். அல் உஸ்தாத் பேராசிரியர், அபுல் ஹசன் இது அவர்களுடைய புனைப்பெயர். அலி இப்னு அப்துல் ஹை இப்னு ஃபஹ்ருத்தீன் அல் ஹசனி, ஃபஹ்ருத்தீன் என்பவருடைய மகனான அப்துல் ஹை என்பவருடைய மகனான அலி. அலி என்பதுதான் இவர்களுடைய பெயர். இவர்கள் ஹசனி வம்சத்தை சார்ந்தவர்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாரம்பரியத்தில், பரம்பரையில் வருபவர்கள். என்தஹி நசபுஹு, இவருடைய பாரம்பரியம் சென்று சேரும் இலா அப்துல்லாஹில் அஷ்தர் இப்னு முஹம்மது தின் நஃப்சிய ஜக்கியத் இப்னு அப்துல்லாஹில் மஹல் இப்னு ஹசன் அல் முசன்னபுனு ஹசன் இப்னுல் அலி இப்னு அபி துவாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபி துவாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனான ஹசனுல் முசன்னா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனான அப்துல்லாஹில் மஹல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனான முஹம்மது தின் நஃப்சி ஜக்கியா, அவர்களுடைய மகனான அப்துல்லாஹில் அஷ்தர் அவர்களின் பக்கம் இவர்களுடைய பாரம்பரியம் சென்றடையும். இவர்களுடைய பிறப்பை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். உலித சனத்த ஹிஜ்ரி 1333, ஹிஜ்ரி 1333வது வருடம். இது ஆங்கில கணக்கில் 1913. கரியத்தி உத்தரப்பிரதேஷ் பில் ஹிந்தி, இந்திய நாட்டிலுள்ள உத்தரப்பிரதேஷ் என்ற இடத்தில் இவர்கள் பிறந்தார்கள். பதஅத் அல்லுமஹு லில் குர்ஆனில் கரீம், சங்கையான குர்ஆனை கற்க ஆரம்பித்தார்கள். பில் பைத்தி, அவர்களுடைய வீட்டிலேயே. துஆவினுஹு உம்முஹு, அவர்களுடைய தாயார் அவருக்கு உதவி செய்தார்கள் என்றால் அவர்களுடைய தாயார் தான் அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தும்ம பதஅ ஃபீ தஅல்லுமில் லுகத்தைன், பின்பு 2 மொழிகளை கற்பதற்கு ஆரம்பித்தார்கள். அவ்விரண்டு மொழிகள் அல் உருதியா ஒல் ஃபாரிசியா, உருது மொழியும் ஃபாரிசி மொழியும். துஃபியா அபூஹு ஆம ஹிஜ்ரி 1341, ஹிஜ்ரி 1341வது வருடம் இவர்களுடைய தந்தை வஃபாத்தாகிறார்கள். இவர்களுடைய தந்தையான அப்துல் ஹை என்பவர் ஹிஜ்ரி 1341வது வருடம் வஃபாத்தாகிறார்கள் என்றால்
அப்பொழுது இவருடைய 8வது வயதில் அவருடைய தந்தை வஃபாத் ஆகிறார்கள். இது ஆங்கில வருட கணக்கில் 1923 இருக்கும். அல்லஃப கிதாபஹு முஹ்தாராத்தின் ஃபி அதபில் அரபு. முஹ்தாராத்துன் ஃபி அதபில் அரப் என்ற நாம் படிக்கக்கூடிய இந்த நூலை அவர்கள் கோர்வை செய்தார்கள். மசீஹி 1940, அதாவது ஆங்கில வருடம் 1940வது வருடம் நாம் படிக்கக்கூடிய இந்த நூலை அவர்கள் கோர்வை செய்தார்கள். இவர்களுடைய பிற நூட்களை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். மிம்மு அல்லஃபாத்திஹி, இவரால் தொகுக்கப்பட்ட நூட்கள் தான் கஸசுன் நபியின், நபிமார்களின் சரிதை. இதிலே பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல் கிராத்து ராஷிதத்துல் அத்துஃபால், சிறுவர்களுக்காக நேரான முறையில் படிக்கக்கூடியது என்ற இந்த கிதாபையும் சிறுவர்களுக்காக இவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதே போன்று மாதா ஹசிரல் ஆலமு பின் ஹித்தாத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியை கொண்டு இந்த உலகம் இழந்தது என்ன என்ற இந்த நூலையும் அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். இது அல்லாமல் பல நூட்களையும் அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். இறுதியாக அவருடைய இறப்பை குறித்து, வஃபாத்துஹு, அவருடைய இறப்பு தூஃபிய சனத்த ஹிஜ்ரி 1420, ஹிஜ்ரியினுடைய 1420வது வருடம் இவர்கள் வஃபாத்தாகினார்கள், இவர்கள் இறந்தார்கள். அது ஆங்கில வருட கணக்கு பிரகாரம் 1999 ராய் பரேலி என்ற இடத்தில் அவர்கள் வஃபாத்தாகினார்கள். இப்பொழுது நாம் இந்த கிதாபை குறித்து பார்ப்போம். இதிலே ஆரம்பமாக முன்னுரையை குறித்து நாம் பார்ப்போம். முன்னுரையில் முஅல்லிஃப் அவர்கள் ஹம்து ஸலவாத்து சொல்லிவிட்டு பின்பு இலக்கியத்தை பற்றி பல விடயங்களை நமக்கு சொல்கிறார்கள். முகத்திமத்துல் கிதாப், இந்த நூலின் முன்னுரை. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன், ரொப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும். எல்லா புகழும் என்பதிலே இந்த அல் என்பது இஸ்திகராக் என்பதாக சொல்வார்கள். இஸ்திகராக் என்றால் அனைத்து புகழையும் உள்ளடக்கக்கூடிய அல். அனைத்து புகழ் என்று சொன்னால் உலமாக்கள் புகழை 4 வகையாக நமக்கு பிரித்து காட்டுவார்கள். ஒன்றாவது, படைத்தவனை குறித்து புகழக்கூடிய புகழ். இரண்டாவது, படைத்தவன் படைப்பினங்களை குறித்து புகழக்கூடிய புகழ். மூன்றாவது, படைப்பினங்கள் படைத்தவனை குறித்து புகழக்கூடிய அந்த புகழ். நான்காவது, படைப்பினங்கள் படைப்பினங்களையே புகழக்கூடிய புகழ். யதார்த்தத்தில் இவ்வனைத்தும் இறைவனுக்கே சேரும் என்பதனால்தான் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு, சலாத் என்னும் இறைவனுடைய கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அலா சையிதினா ஓ மௌலானா முஹம்மதின், நம்முடைய தலைவரான நம்முடைய எஜமானரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. வமன் தபிஅஹும், இன்னும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ, பி இஹ்சானின், நன்மையை கொண்டு, இலா யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள் வரை, அதாவது கியாமத் நாள் வரையிலும் யாரெல்லாம் அவர்களை நன்மையை கொண்டு பின்பற்றுகிறார்களோ அவ் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இதிலே ஒமன் தபிஅஹும், அந்த ஹும்முடைய லமீர் இருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்களை பார்த்தும் மீளக்கூடியதாக இருக்கிறது. அம்மா பஅது, ஹம்து ஸலவாத்து சலாமிற்கு பின்னால், ஃபஇன்னல் அதபல் அரபிய, அரபியுடைய இலக்கியமாகிறது, அது உசீப பிமிஹ்னத்தின், ஒரு சோதனையை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கின்றது.
உசீபபிஹா, அந்த சோதனையை கொண்டுதான் இந்த ஹாவுடைய லமீர் மிஹனத்தை பார்த்து மீளும். அதபு குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்தின் இலக்கியமும் அந்த சோதனையை கொண்டுதான் சோதிக்கப்பட்டிருக்கின்றது. வஹிய மிஹனத்துன், அது ஒரு சோதனை. தக்காது தக்கூனு துபீஇய்யத்தன் வ முத்தரிதத்தன், அது நீடித்ததானதாகவும் இன்னும் இயற்கையானதாகவும் ஆகக்கூடிய சோதனை. லில் ஆதாபி வல்லுகாத்தி, எல்லா மொழிகளுக்கும் எல்லா இலக்கியங்களுக்கும். இல்லா அண்ணா ஆஜாலஹா தஃப்தலிஃபு, அதனுடைய முடிவுகள், அந்த ஹாவுடைய லமீர் மிஹ்னத்தை பார்த்து மீளும், அந்த சோதனையினுடைய முடிவுகள் வேறுபட்டிருப்பதை தவிர. அப்போ இது அரபி மொழிக்கு, அரபி இலக்கியத்திற்கு மட்டுமல்ல, எல்லா மொழிகளுக்கும் எல்லா இலக்கியங்களுக்கும் இந்த சோதனை வரக்கூடியதாக இருக்கிறது. ஃபகது யதூலு அஜ்லு ஹாதிஹில் மிஹ்னதி, இந்த சோதனையினுடைய முடிவு சில நேரத்தில் நீண்டு விடுகிறது. ஃபி அதபி கௌமின், ஒரு கூட்டத்தாரின் இலக்கியத்தின் விஷயத்திலே. வயக்சுரு ஃபி அதபி கௌமின் ஆஃபரின், மற்றொரு கூட்டத்தாரின் இலக்கியத்தின் விஷயத்திலே அது, அந்த சோதனையினுடைய முடிவு சுருங்கி விடுகிறது. இந்த இடத்தில் அதபி கௌமின் என்றால் ஒரு கூட்டத்தார் என்றால் ஒரு மொழி கூட்டத்தார், ஒரு மொழி வழி சமுதாயம் என்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலக்கியம் என்பது ஒரு மொழியின் அடிப்படையிலானது. எனவே நாம் அவ்வாறு பொருள் புரிய வேண்டும். வதாலிக, இவ்வாறு ஒரு கூட்டத்தாருக்கு அந்த சோதனையினுடைய முடிவு நீண்டு விடுவதும் மற்றொரு கூட்டத்தாருக்கு அந்த சோதனையினுடைய முடிவு சுருங்கி விடுவதும் ஆகிறது. எர்ஜிஉ, அது மீளும் இலல் அஹ்வால் இஜ்திமாஇய்யதி, சமூக நிலைமைகளின் பக்கமும், வல் அவாமிலி சியாசியத்தி, அரசியல் காரணிகளின் பக்கமும், வ ஹரகாத்தில் இஸ்லாஹி வ தஜ்தீதி, புதுப்பித்தல் மற்றும் சீர்திருத்த இயக்கங்களின் பக்கமும், வல் பஅஸில் ஜதீதி, புதுமையான உந்துதல்களின் பக்கமும் அது மீறக்கூடியதாக இருக்கிறது. ஃபைதா துஃபிரத் ஃபி உம்மத்தின், இவைகள் பரவலாக்கப்பட்டால் ஒரு சமுதாயத்தில், கசுர அஜ்லு ஹாதிஹில் மிஹ்னதி, இந்த சோதனையினுடைய முடிவு சுருங்கி விடுகிறது. வைதா ஃபுகிதத் அவ் லஅஃபத், அவைகள் இல்லாமலாக்கப்பட்டால் அல்லது பலகீனமானால், துவால அமது ஹாதிஹில் மிஹ்னதி, இந்த சோதனையினுடைய முடிவு இடைவெளி நீண்டு விடுகிறது. வத்வால ஷகாஉல் அதபி, இலக்கியத்தினுடைய துன்பமும், வல் உம்மதி, அந்த சமுதாயத்தினுடைய துன்பமும், பிஹா, அந்த சோதனை நீள்வது கொண்டு நீண்டு விடுகிறது. வயதுகா, இன்னும் வரம்பு மீறுகிறது. ஹாதல் அதபு ஸனாஇயு தக்லீதியு, இந்த மரபு வழியிலான இந்த தொழிலாக்கப்பட்ட இந்த இலக்கியம், அலா குல்லி மா யூசரு அன் ஹாதிஹில் உம்மா, இந்த இந்த உம்மத்தை தொட்டும் சிறப்புப்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொன்றின் மீதும். அப்போ இந்த உம்மத்தை தொட்டும் எது எதெல்லாம் சிறப்புப்படுத்தப்படுதோ, அதாவது உதாரணமாக குர்ஆன், ஹதீஸ், இவைகள் இலக்கியங்களிலேயே மிக பெரியதாகவும் மிக உயர்ந்ததானதாகவும் இருப்பதை கொண்டு கூட அதை இலக்கிய நயத்தில் சேர்க்க மறுத்து இவர்கள் எதை உருவாக்குகிறார்களோ, இந்த தொழில்காரர்களான இந்த இலக்கியவாதிகள் எதை உருவாக்குகிறார்களோ அதுதான் உண்மையான இலக்கியம் என்பதாக சொல்லி, இந்த இலக்கியம் அந்த உம்மத்தை தொட்டும் சிறப்புப்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றின் மீதும் வரம்பு மீறுகிறது. ஒத்தஹ்தவி அலைஹி, அதன் மீது, அதாவது இந்த ஹீயுடைய லமீர் அந்த அதபை பார்த்து போகும், அந்த இலக்கியத்தின் மீது பொதிந்திருக்கிறது, அந்த தொழிலாக்கப்பட்ட இலக்கியத்தின் மீது பொதிந்திருக்கிறது. மக்தபத்துஹா,
அந்த இந்த ஹாவுடைய லமீர் உம்மத்தை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கிறது. அந்த உம்மத்துடனுடைய நூலகங்கள் அது எப்படிப்பட்ட நூலகங்கள்? அல் கனியத்து தேவையற்ற, அஸ்ஸாஹிரத்து பெருமையடிக்கக்கூடிய, மின் அதபின் தொபையின் இயற்கையான இலக்கியத்தில் இருந்தும் பெருமை எடுக்கக்கூடிய, இன்னும் தேவையற்ற, கலாமி முர்சலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களில் இருந்தும், தஅபீரின் பலீகின் இன்னும் இலக்கிய நயமுள்ள வாசகங்களிலிருந்தும். அப்போ இயற்கையான அந்த இலக்கியத்திலிருந்தும், அந்த கலாம் முர்சல் சொல்லுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சொற்றொடர்களிலிருந்தும், இன்னும் இலக்கிய நயமுள்ள வாசகங்களிலிருந்தும் இந்த மக்தபா, இந்த நூலகம் பெருமையடிப்பதாகவும் இன்னும் தேவையற்றதாகவும் இருக்கிறது. இவைகள் எப்படிப்பட்டவைகள்? இந்த இயற்கையான அந்த இலக்கியம் எப்படிப்பட்டது? யுஹர்ரிக்குன் நுஃபூஸ, ஆன்மாக்களை ஆட்டி வைக்கக்கூடியது. ஒய்ஃபீருல் இஜாப, ஆச்சரியத்தை தூண்டக்கூடியது. ஒய்வஸ்ஸிஉ ஆஃபாகல் ஃபிக்ர், சிந்தனையின் எல்கைகளை விரிவுபடுத்தக்கூடியது. ஒயவ்ரி பித்தக்லீதி, பின்பற்ற சுமத்தக்கூடியது. ஒயபஅஸு ஃபின் நஃப்ஸி ஃபிகத, ஆன்மாவிலே ஒருவித உறுதியை அது ஏற்படுத்தக்கூடியது. வலா ஐப ஃபீஹி, இந்த இயற்கையான இந்த இலக்கியத்திலே எந்த குறையும் இல்லை. இல்லா அன்னஹு ஸதர அன் ரிஜாலின், சில மனிதர்களை தொட்டும் இது வெளிப்பட்டதை தவிர. அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? லம் யன்கதிஉ இலல் அதபி வல் இன்ஷாஇ, அவர்கள் தனியாக நிற்கவில்லை. அதாவது யன்கதிஉன்னா தனிப்பாடாக நிற்கவில்லை. இலல் அதபி வல் இன்ஷாஇ, உண்டாக்குவதின் பக்கமும் இன்னும் இலக்கியத்தின் பக்கமும் அவர்கள் தனியாக நிற்கவில்லை. அப்படி என்றால் நாங்க ஒரு அதபி மட்டும் அவங்க சொல்லல, நாங்க ஒரு இலக்கியவாதி என்று அவர்களை சொல்லிக் கொள்ளவில்லை. நாங்கள் புதுமையாக உண்டாக்கக்கூடியவர்கள் என்று அவர்களை சொல்லிக் கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நபர்களிலிருந்து இது வெளிவந்த ஒன்றுதான் குறையை தவிர, மற்றபடி இவர்கள் சொன்ன அந்த இலக்கியத்திலே எந்த குறையும் இல்லை. மேலும் வலம் எத்தஹிதுஹு ஹிர்ஃபத்தன் வ மக்ஸபன், அவர்கள் அந்த இலக்கியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை கைத்தொழிலாகவும் இன்னும் சம்பாதிப்பதற்குரிய ஒரு வழியாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. வலம் யஷ்தஹரு, அவர்கள் பிரபலியம் அடையவில்லை. பிஸ்ஸனாஅத்தில் அதபியா, தொழில்துறையான இலக்கியத்தை கொண்டு அவர்கள் பிரபலியம் அடையவில்லை. அப்போ இவர்களிடத்தில் என்ன குறை இருக்குதுன்னா, அவங்க இலக்கியத்தை தொழிலாக்கவில்லை. அவர்கள் இதை தொழிலாகவும் இன்னும் கைத்தொழிலாகவும் இந்த இலக்கியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த ஒன்றுதான் அவர்களிடத்தில் உள்ள குறை. மற்றபடி அவர்கள் சொன்ன இலக்கியத்தில் எந்த குறையும் இல்லை என்பதாக சொல்கிறார்கள். வலம் யகுன் லிஹாதன் நுதாஜில் அதபியி, இந்த இலக்கியமான இந்த படைப்புக்கு இருக்கவில்லை, ஆகவில்லை. அல் ஜமீலி அர் ராயிஇ, பேணுதலான அழகானதான இந்த படைப்புக்கு ஆகவில்லை. உன்வானுன் அதபியுன், அதபி என்ற அந்த தலைப்பு இருக்கவில்லை. அதாவது இலக்கியம் என்ற அந்த தலைப்பு இதற்கு கிடைக்கவில்லை. இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த படைப்புக்கு கிடைக்கவில்லை. வலம் யகுன் ஃபி சியாகி அதபியின், அது இலக்கிய வரிசைகளில் இருந்தும் அது ஆகவே இல்லை. வைன்னமா ஜாஅ, அது வந்ததெல்லாம் ஃபி பஹ்தி தீனியின், தீனியான மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலும், அவ் கிதாபி இல்மியின், அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலும், அவ் மௌதூஇ ஃபல்சஃபியின், இன்னும் தத்துவ தலைப்புகளிலும், அவ் இஜ்திமாஇயின், சமூக தலைப்புகளிலும் தான் இவைகள் வந்திருக்கிறதே தவிர இதற்கு என்ன கொடுக்கவில்லை? இலக்கியம் என்ற அந்த தலைப்பு இவர்கள் உண்டாக்கியதற்கு கொடுக்கவில்லை. ஆனால் அசல்ல இது இலக்கிய நயம் உள்ள, இலக்கியம் சம்பந்தப்பட்டதாக எழுதப்பட்ட இந்த நூல்களை கூட
இவர்கள் இப்படி இலக்கியம் என்ற இந்த தலைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். பக்கைய மகுமூரன் மத்துமூரன், அது மூழ்கடிக்கப்பட்டதாகவும் புதைக்கப்பட்டதாகவும் இது மிஞ்சியது. எது? இந்த இவர்கள் உண்டாக்கிய, அதாவது இயற்கையான அந்த அந்த இலக்கியம் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் இன்னும் புதைக்கப்பட்டதாகவும் அது மிஞ்சியது. பில் அதபி தீனி, அதபி தீனியிலே, தீனியான அதபு சம்பந்தப்பட்டதிலே, அதாவது தீனியான இலக்கியத்திலே, மார்க்கம் சம்பந்தப்பட்ட இலக்கியத்திலே மட்டும் அது மூழ்கடிக்கப்பட்டது. அது 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 புதைக்கப்பட்டது. அவில் குத்துபில் இல்மியத்தி, இன்னும் அறிவியல் சம்பந்தப்பட்ட அந்த புத்தகங்களிலும் இது புதைக்கப்பட்டது. வலம் யஷஇல் அதபு ஸனாஇயு பிகிப்ரியாஇஹி, தொழில்துறையான அந்த இலக்கியம் நாடவில்லை அதனுடைய பெருமையை கொண்டு, ஐயஃப்ஸஹலஹு, அந்த இயற்கையான இலக்கியத்திற்கு அது இடம் கொடுப்பதை, ஃபி மஜ்லிஸிஹி, அதனுடைய சபையிலே, வலம் யன்தபிஹ் லஹு, அதை சுட்டிக்காட்டவும் இல்லை, முஅர்ரிஹுல் அதபு, அதபினுடைய அந்த இலக்கியத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் அதை சுட்டிக்காட்டவும் இல்லை. பில்லியகை தஃப்கீரிஹிம், அவர்களுடைய குறுகிய சிந்தனையாலும், வகுசூரி நலரிஹிம், சுருங்கிய பார்வையாலும். அப்போ அதாவது அந்த தொழில்துறை இலக்கியம் இந்த இயற்கையான இந்த இலக்கியத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்போ அதனுடைய வரலாற்று ஆசிரியர்கள், அந்த இலக்கியத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள், அதை விட்டு விட்டார்கள். அதை உயர்த்தி பிடித்தார்கள். இந்த ஹீயுடைய லமீர் இந்த தொழில்துறை இலக்கியத்தை சொல்கிறார்கள். பிஹி, அந்த தொழில்துறை இலக்கியத்தை உயர்த்தி பிடித்தார்கள். அதற்கு கொடுத்தார்கள். இந்த ஹீயுடைய லமீரும் அந்த தொழில்துறை இலக்கியம்தான். அந்த தொழில்துறை இலக்கியத்திற்கு கொடுத்தார்கள் மகானஹு, இந்த ஹூ உடைய லமீர், அந்த அதபுன் தொபை, இயற்கையான அந்த இலக்கியத்தை. அப்போ அதனுடைய இயற்கையான அந்த இலக்கியத்தினுடைய இடத்தை, அல்லாயகபிஹி, அதற்கு தகுதியான, இந்த ஹீயுடைய லமீரும் அந்த இயற்கை இலக்கியம்தான். அப்போ இதற்கு, இந்த இயற்கை இலக்கியத்திற்கு தகுதியான அதனுடைய இடத்தை இவர்கள் அந்த தொழில்துறை இலக்கியத்திற்கு கொடுத்தார்கள். அதோடு அதை உயர்த்தியும் பிடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் 1 இத்தோடு முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் காணொளிகளில் நாம் இதை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.